ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் இருக்கிற ஸ்டிக்கரை எப்படி அந்த கம் இல்லாமல் பிரிச்செடுக்கிறது இந்த மாதிரி நீட்டாக அப்படின்னு சொல்லித்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா லைன் ஹனி வாங்கினதுங்க. இதில் அந்த ஸ்டிக்கரை பிரித்து எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஏற்கனவே பிரித்தது பார்த்திங்கன்னா நான் இப்போ சொல்கிற மெத்தட் இல்லாமல் சும்மாவே பிரித்தேங்க, தண்ணியில் நனைச்சிட்டு. அது பார்த்திங்கன்னா அந்த கம் ஃபுல்லாக ஒட்டி பாட்டில் அசிங்கமாக போயிடுச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பிரித்தோம் அப்படின்னா அப்படியே ஈஸியாக விட்டு வந்துடுதுங்க. கம் துளி கூட அதில் இல்லை. எப்படின்னு பார்க்கலாங்க. நல்லா கை பொறுக்கிற சுடு தண்ணி வச்சுக்குங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாம், கரெக்டான சூட்டில் இருந்தால் போதும். அதுக்குள்ளே பாட்டிலை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே உள்ளே போட்டுடலாம். மூடியை கழட்டிட்டு போட்டுருங்க, இல்லைன்னா பாட்டில் முழுகாது. நீங்கள் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. எடுத்து பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தது அப்படின்னா 1/2 hour கூட ஊற வச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. இப்போவே 10 மினிட்ஸ்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு பாருங்கள். நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேங்க. இதுவே நம்ம சில்வர் பிளேட்டில் சில்வர் டம்ளர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுப்புலையே டைரெக்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் பாட்டிலுங்கிறதுனால அப்படி எடுக்க முடியாது. அதனால் சுடு தண்ணி வச்சு நம்ம டிப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பாட்டில் ஊறினோன்னையும் அப்படியே அந்த கம்மோடு சேர்த்து விட்டுக்கிட்டு வந்துடுங்க. பாருங்கள் சுத்தமாக வந்துருச்சு, அந்த இடத்துல கம்மே இல்லை பாருங்கள். இன்னொரு 10 மினிட்ஸ் ஊறி இருந்தது அப்படின்னா நல்லாவே அப்படியே கலண்டு வந்துடும். இந்தளவுக்கு எடுக்க வேண்டியது இருக்காதுங்க. பாருங்கள், பாட்டிலில் துளி கூட இல்லாமல் சூப்பராக எடுத்தாச்சு. கம்முங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாதுங்க. பாட்டில் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே எடுத்த பாட்டிலு. இது பார்த்திங்கன்னா நார்மல் கூலிங் வாட்டரில் பண்ணதுனால அந்த கம் ஃபுல்லாக அந்த ஷீட் மட்டும் வந்துருச்சு, கம் அப்படியே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் எல்லாம் ஒரே மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்ச பாட்டில்ஸு, எல்லாமே லைன் டேட்ஸ் பாட்டில்ஸ் தாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட கிச்சனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.